அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பது மட்டும் இல்லாமல் புதியவர்கள் அரசியலுக்கு வரும்போது என்னன்னா அப்பதான் சிஸ்டம் ஷேக் ஆகும், ஒரு ஃபால்ட் லைன் உருவாகும், அப்பதான் புதியவர்கள் வருவாங்க, அப்பதான் சிஸ்டம் மாறும். விஜய் அவர்கள் இதை கடந்து போகணும், இதற்கான விலையை கொடுக்கணும், இதற்கான நியாய தர்மத்தை தாண்டித்தான் ஒரு பயணம் செய்யணும். அதனால் இது ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா நான் பார்க்கிறேன். இதில் நான் இந்த நேரத்தில் ஒரு தனிப்பட்ட மனிதனை பற்றி ஒரு விமர்சனத்தை வைத்து அதை அநாகரிகமாகவோ அரசியல் படுத்தவோ நான் விரும்பல. ஆனால் நான் போலீஸில் இருந்தனால எப்பவும் ப்ரௌன் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு பாலிடிக்ஸ் வந்ததுக்கப்புறம் அதனால் ப்ரௌன் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு நான் பல நேரம் போடுறேன். நீங்கள் பழைய ஃபுட்டேஜ் எல்லாம் பாருங்கள். வேறு எந்த குறியீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. என்னுடைய ஜனநாயக கடமையை நான் சரியாக செஞ்சுட்டு வந்திருக்கேன். அப்படியாங்கண்ணா? அண்ணா நீங்கள் காப்பு அண்ணா காப்பை கூட கேட்டால் எப்படிங்கண்ணே? எப்பவுமே போட்டிருக்கேன். புதுசாக நீ தயவு செஞ்சு இந்த பக்கம் அந்த பக்கம் சேர்த்திடாதீங்க. நான் ஒரே பக்கம் தான் இருக்கேன், சரியான பக்கம் தான் இருக்கேன், நியாயமான பக்கத்தில் தான் இருக்கேன்.